வணக்கம் சார். கேட்றா அத இந்த அதடா சிப்ஸ் இதானா? யாரா கொடுத்த உனக்கு? யாருக்கு தெரியும்? சொல்றா, யாரு கொடுத்தது? சொல்ற சப் ஜெயிலர். ஏப்பா, அவனுக்கு என்ன போட்டு கொடுத்தானுங்கப்பா, என்ன காமிச்சு கொடுத்தானுங்கப்பா. இத பாரு, அவர் வந்து கேட்டா நீ வாங்கி கொடுத்தா சொல்லி நல்லா இருக்கே கதை. நீங்க வாங்கி கொடுத்து போட்டு எம்எல்ஏ பழைய போறீங்களே சார். என்ன எப்படியாவது காப்பாத்தி விடுப்பா. என்னங்க ஒவ்வொரு தடவையும் தப்ப நீங்க செஞ்சு போட்டு பழைய எம்எல்ஏ போடுறீங்களே. அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காருன்னு தெரியுமில்ல? உங்களுதான். நீங்க என்ன கவர்மெண்ட் சர்வெண்டா இல்ல அந்த கைதிகளுக்கு சர்வெண்டா? சார், அவங்க என்ன மிரட்டுறாங்க சார். இந்த ட்ரெஸ் போட்டு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல சார்? ரிலீஸ் ஆனா வீட்டை தேடி கொண்டு வர பாருங்க சார். எந்த கவர்மெண்ட் மாறினாலும் இவனுக்கு மாற மாட்டாங்க சார். மாறுற கவர்மெண்ட் பக்கம் இவனுக்கு மாறிடுவாங்க சார். திஸ் இஸ் தி லாஸ்ட் வார்னிங். இனிமே அவனுக்கு ஏதாவது கேட்டா என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஏன் நீங்க வாங்கி கொடுத்தீங்களா சார்? யூ ஷட் அப். பாரு சார், ஒரு ஜென்டில்மேன். கைதிகளுக்கு கொடுக்காத, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாரு சார். மழை இறங்கு, இறங்கு, சீக்கிரம் இறங்கு. ஆரம்பி. ஃப்ரெண்ட்ஸ், மந்திரி சிவலிங்கத்தோட தம்பி பிரதீப்புக்கும், அதாவது எனக்கும், ஜெயிலர் ஜெகநாதனோட பொண்ணு பிரபாவுக்கும் இப்ப கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும். கெட்டிமல்ல கெட்டிமல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் பிரபாவை பார்க்கணும். எங்க இருப்பாங்க? அங்க கேன்டீன்ல இருப்பாங்க. தேங்க்யூ. நான் உங்களுக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கும். கல்யாண கேன்டீன்ல கிளாஸ் ரூம் எப்படி? என்னங்க கேட்டா? யார் நீங்க? ஐ எம் விஜய், சிஐடி ஆபீசர். உங்க பெர்மிஷனோட இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறேன். வாட்ஸ் தி ரீசன்? என் கழுத்துல பலவந்தமா தாலி கட்ட பார்த்தா மேடம். யூ டேக் ஹிம். யாருன்னு உனக்கு தெரியாது. என்னையா பண்ணிட்டு இருந்த நீ? ஒண்ணு இல்லைங்க. அப்படின்னா 2 ரூபா வாங்கிட்டு போய் செலவுல போய் சிறைச்சுக்கிட்டு வா. அது இல்லையா? என்னையா லொல்லையா? நம்ம பயல எந்த நாயோ பிடிச்சிட்டு போயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? மரம் மாதிரி நிக்கிறீங்களே. ஐயா ஆபீசர் வந்திருக்காரு. எனக்கு தெரியா. கண்ணென்ன பொட்டையா? சொல்ல வந்துட்டான். வாயா வா. நாட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது கண்டுக்கிறதே இல்லையா? ப்ரமோஷன் வேணா மட்டும் மந்திரி சிவலிங்கத்திட்ட ஓடி வந்துருங்க. கவர்மெண்ட் மட்டும் உங்களுக்கு சம்பளம் தள்ளியா? நானும் அப்பப்போ சொல்லையா உங்களை கவனிச்சுக்கிறேன். புரிஞ்சுதா? எங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்யுங்க. என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா கிழிச்சிருவீங்க. உங்க டிபார்ட்மெண்ட் ஆளு என் தம்பி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டான். சொல்லிட்டேன். என்ன பண்ண போறீங்க? அந்த இலை எடுத்து குடியா. என்ன தெளிவான குடியா.
யாருக்கு பேசணும் பேசுங்க. எஸ் சார், குட் மார்னிங் சார். சார், இவர் மந்திரி தமிழ் நீங்க சொல்றது எனக்கே தெரியும். ஓகே சார். சார், இவரை இப்ப அழைச்சி மந்திரி வந்துடுறேன் சார். என்ன பிரதீப் சார், நீங்க மந்திரியோட தமிழ் முதல்ல சொல்லக்கூடாதா? ஏயா இவர் மந்திரியோட தமிழ் முதல்ல சொல்லக்கூடாதா? சாரி சார். சார் வாங்க சார். சார், இந்த ஹாட் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா சார்? ஸ்காட்ச் இருக்கு சார், தெரிஞ்ச இடத்துல இருக்கு சார். வாங்க சார். விஜய், என்னை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போன விஷயத்த யார்ட்டையும் சொல்ல வேணாம், உங்க மனசுலயே வச்சுங்க. சார், இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? போலீஸ் ஸ்டேஷனை விட பெட்டர். சார், உங்களுக்கு ஹாட் தானே பிடிக்கும்னு சொன்னீங்க? விஜய், ஹாட்டா? இது உன் அண்ணன் மந்திரியா இருந்தா இந்த நாடு உனக்கு பயப்படுமா? நான் உன்னை அடிச்சது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளே வச்சுக்கணும். காலேஜ்ல என்ன நடந்தது நாளைக்கு கோர்ட்ல கேட்டா என்னடா சொல்லுவேன்? சார், காலேஜ் கேண்டீன்ல எனக்கு வலுக்கட்டாயமா தாலி கட்ட முயற்சி பண்ணா. இந்த வழக்கில் இருதரப்பினரின் சாட்சியங்களை வைத்து பார்க்கும்போது சட்டக்கல்லூரி மாணவியாக இருந்தும் சக மாணவன் மீது வீண் பழி சுமத்தியிருப்பது நிரூபணமாகிறது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள மாணவன் பிரதீப் சம்பவம் நடந்த அன்று கல்லூரிக்கு வரவில்லை. அவர் கல்லூரிக்கு அன்று விடுமுறை விண்ணப்பம் கொடுத்ததற்கான சாட்சியங்களும் கிடைத்துள்ளன. வாதியின் சார்பாக சம்பவம் நடந்ததற்கான எந்த சாட்சியங்களும் இல்லாததால் கோர்ட் மாணவி பிரபாவை வன்மையாக கண்டிக்கிறது. வாதி பிரதிவாதி இருவரும் சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருக்கும் காரணத்தினால் இனி இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது என வன்மையாக கண்டித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. நடந்த விஷயத்துக்காக மனசு போட்டு குழப்பிக்காது. அதிகாரம் அவங்க கையில இருக்கிற வரைக்கும் அவங்க எதை வேணாலும் செய்யலாம். ஒரு நல்லவனை குற்றவாளி ஆக்கலாம், ஒரு கொலைகாரனை நல்லவனாவும் ஆக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ குற்றவாளிகள் வெளியில நடமாடிட்டு இருக்காங்க. அந்த சட்டம் அவங்கள ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா ஆண்டவன் அவங்கள சும்மா விட மாட்டான். நான் அவளை சும்மா விட மாட்டேன். அன்னைக்கு கோர்ட் தண்டனையில இருந்து நீங்க என்ன காப்பாத்திருக்கலாம். ஆனா பல பேர் முன்னால நான் பட்ட அவமானத்துக்கு பரிகாரமா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். டேய், நான் உங்ககிட்ட லஞ்சமே வாங்காம லா படிக்க வைக்கிறேன். நீ என்னடான்னா லட்சியமே இல்லாம அந்த பொண்ணு முன்னாடி லோ லோ லோன்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இந்த வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. அவ உடம்பு அனுபவிக்கிறதுக்காகவாவது அவ கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். இது வசந்த லட்சியம் தான். கண்டிப்பா நீ தாலி கட்ட வேண்டியதான். கண்ட பயலுகளை தாலி கட்டணும்னு அலையறானுங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நீங்க தான். சீக்கிரமே ஒரு மாப்பிளைய பார்த்து பிரபாவுக்கு வந்தா மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணிருந்தா. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஜெயிலர் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா நான் கொண்டு வரேன். நீ அவளை வாழ விட்டே திருப்பி அனுப்பிச்சிரு. பிரபா, உன்னுடைய வாழ்க்கையை நான் நல்லா அமைச்சு கொடுக்கணும். அவசரப்பட்டு நான் ஏதாவது முடிவெடுத்துட்டா அப்பா நம்முடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டாரேன்னு நீ ஃபீல் பண்ண கூடாதுல்ல? அப்படி நான் நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் நடக்கலையே. ஜெகநாதன் ஸ்பீக்கிங். சுத்தமாக அறிவு இருக்கால இவனா இருக்கிய. சூட் கேஸோட போனா பிரீஃப் கேஸோட போயிருக்கிய. ஐயா, என்ன கையை காட்டிட்டு இருக்க? யாரு? வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஜெயிலர் ஜெகநாதன் அவர்களே. வணக்கம். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை மறக்க முடியுமா? நான் மறந்துடுவையா? உன்னை பார்த்தோன்னா ஜெகநாதங்கிற ஞாபகம் வருது. நான் அந்த மாதிரி டைப், அதுக்காக சொன்னேன். அது என்ன? ஓஹோ, டேய், ஐயா ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு. உங்களை பார்த்தோன்னா ஆஃப் பண்ணிட்டாரு. போங்கடா. அந்த இளவு வேற டொயின் டொயின் அடிச்சுட்டு அதையும் தூக்கிட்டு போங்கடா. இந்த பாரு, நான் விஷயத்துக்கு நேரடியா வந்துடுறேனே. நான் மந்திரி, நீ ஜெயிலர். இதெல்லாம் என்னால பிரிச்சு பார்க்க முடியாது. என் தம்பியும் உன் பொண்ணும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்களாமே, தெரியுமா உனக்கு? எவனையா ஒருத்தனை கூப்பிட்டு முகூர்த்தம் பார்க்க சொல்லு. 2 பேரையும் சேர்த்து வச்சிருவோம். யோசிக்கிற ஒண்ணுமில்ல. சினிமா தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்தவன் நீ. நானே உன்னை ஒரு தடவை இழுத்துட்டு போய் லாக்அப்ல போட்டிருக்க. ஞாபகம் இருக்கா? நீ மறந்துருப்ப. நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? தெரியும். ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம பிட் பாக்கெட் அடிச்சுக்கிட்டு பொழப்பு நடத்திட்டு இருந்த பொறுக்கிட்ட பேசுறேன். ஜெகநாத், நான் பொறிக்கிறாயா? பிளாக்ல டிக்கெட் ஒருத்தவன் தான். ஆனா இன்னைக்கு என் பொசிஷன் என்ன? லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தை நல்லவன் ஆயிட்டையா. மக்கள்கிட்ட போய் பழசெல்லாம் சொல்லி பாரு, நம்புறாங்களான்னு பாப்பான். மக்கள் எல்லாம் இன்டெலிஜென்டியா, அறிவாளிங்க. அதனாலதான் நான் மந்திரி.
நீ எப்படி ஜெயிச்சன்னு எனக்கு தெரியாதா? பாதி கள்ள ஓட்டு, மீதி காசு கொடுத்து வாங்கினது. பரவாயில்லையே, ரொம்ப பாயிண்டா தான் பேசுற. என்ன பழசெல்லாம் சொல்லி என்ன மிரட்டுறியா? ஜெயிலரு, நீ உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். போற போக்க பார்த்தா உன் கையால அவளுக்கு கருமாதி தான் பண்ண போற. சிவலிங்கம், உனக்கு மந்திரி பதவி 5 வருஷம் தாண்டா, எனக்கு 30 வருஷம் சர்வீஸ். என் சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். உனக்கு சட்டம் மட்டும் தாண்டா வெள்ள, உடம்பெல்லாம் விஷம். என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னையாது? முக்கியமான ஃபைல் சார். குப்பையில தூக்கி போடியா சார்? பொறுக்கிட்டு போயா. உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்கடா. ஏன்பா என்ன கேட்காம இதெல்லாம் பண்ணீங்க? ப்ளீஸ்ப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். பிரபா, சின்ன வயசுல இருந்து உனக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் சரியா செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு வச்சுக்க, வேற மாப்பிள்ளை பாத்துக்கலாம். எனக்கு பிடிச்சதுதான் உனக்கு பிடிக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. டைம் ஆச்சுடா, ட்ரெஸ் பண்ணிட்டு வா. அவங்க வந்து அவங்க இருக்க சாரதாமா, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வா. வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க சார். வாங்கம்மா, வாங்க. வாங்கம்மா. ஆமா மிஸ்டர் லோகநாத் ஜட்ஜா இருக்காரு. அவங்க மிஸ்ஸஸ் லோகநாத். இவர் தான் மாப்பிள்ளை. மிஸ்டர் விஜய் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. என்ன விஜய், பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நான் பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? ஓய், தாராளமா பேசட்டும், போமா. பொண்ணு பார்க்க கூப்பிட்ட உடனே கிளம்பிட வேண்டியதா? இந்த மாதிரி எத்தனை வீட்டுல போய் பொண்ணு பார்த்து? அது ஒரு இல்ல பொண்ணு யாருன்னு கேட்டேன். ஜெயில் சூப்பரன் பொண்ணு பிரபான்னு சொன்னாங்க. தாங்க முடியல, கிளம்பி ஓடி வந்துட்டேன். ஏன் பிரபா, உனக்கு ஏமா நம்பிக்கை இல்லையா? ஆமா, எப்ப நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்? பிரபா லாயரா வரணும்னு ஆசைப்படுறேன். அதனால ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாமே. என்னடா, அப்பா இந்த விஷயத்திலயும் தப்பு பண்ணலையே? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஜெயிலர் கொஞ்சம் தெனாவட்டா இருக்கான், அதான் என்ன குத்திவிட்டான். அவன் பொண்ணு வேற உன்னை கேவலப்படுத்திட்டான். இந்த சந்தர்ப்பத்துல சப் ஜெயிலர் வச்சு நான் எப்படியாவது விஷயத்தை முடிச்சிடுறேன். எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியாது, புரிஞ்சா நீ மந்திரியா இருப்பியே. இரு, நீ என்ன பண்ற, அந்த 3 பேரையும் அவங்க கூட 2 பேரையும் சேர்த்து ஜெயில தப்ப வச்சிரு. சார், நீ கதவை திறந்து விடியா, அவங்களே போயிருவாங்க. ஐயோ, என்ன ஐயா, பழைய தூக்கி ஜெயிலர் ஜெகநாதன் மேல போட்டுருவோம். நான் தப்பிச்சுப்பேன். நீ சப் ஜெயிலர் தானியா, தலை இருக்க வால் ஆடவே கூடாது. பொறுப்புள்ள அதிகாரி கடமை தவறினார், கொட்டை எழுத்துல பேப்பர்ல போட்டுருவாங்க. எப்படி? நல்லா இருக்கு சார். இன்னும் பாரு, போக போக ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல அந்த பயலுக்கு வேலை போகணும். அதுக்கப்புறமா என்ன அவமானப்படுத்தின அவனும் பொண்ணும் ஊரை விட்டே போகணும்.
அந்த பொண்ணை முடிச்சிடு. சாரதாமா, 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 பிரபா, 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 ஆ